செகண்ட் ஓடிஐ மேட்சோட டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா பிச்சை பர்ஃபெக்டாக அசஸ் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அதை பெருசாக கேப்டலைஸ் பண்ணாங்க. சதீராவோட விக்கெட்டை அக்ஷர் பட்டேல் சூப்பராக பாலை டாஸ் பண்ணி போட்டு எடுத்திருந்தார். குல்தீப் யாதவும் இம்பார்ட்டன்ட் டைமில் க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாருங்க. அவர் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் குசால் மண்டிஸை செம்மையாக செட் பண்ணி எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் மேட்சே மாறிடும்னு பார்த்தா வெள்ளைலவேவும் கமிந்து மெண்டிஸும் செம்மையாக விளையாண்டாங்க. T20 நல்லா ஃபயர் ஆகலனாலும் ஓடிஐயில் ரொம்ப நல்லா ஆடிருந்தாங்க. அவங்க ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. இப்படி நடக்கிற டைமில் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பால் போட்டு அதை துபே பிடிக்க ஸ்ரீலங்கா 240 ரன் ஸ்கோர் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு கரெக்டான ரோட்டில் செட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஓடிஐயோட சேஸை கேப்டன் ரோஹித் சர்மா செம்மையாக ஆரம்பித்தாருங்க. அவர் ஒன் ஆஃப் த மாடர்ன் டே கிரேட்ஸ்ன்றதை நமக்கு காட்டுறாரு. இந்த இன்னிங்ஸை 145 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி வேண்டர்சேவோட பாலை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போயிட்டு அவுட் ஆகிட்டார். அந்த மூமெண்ட்ல இருந்தாங்க மேட்சே மாற ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து விராட் கோலி, சுப்மன் கில், துபேன்னு அவர் கண்டினியூஸாக விக்கெட்ஸ் எடுத்து இந்தியாவோட டெம்போவே மாற்றினார். அதுக்கப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்து நல்லா ஆட ஆரம்பித்தார். கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தார். அவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டராக மாறிட்டு இருக்காருங்க. அவர் அசலங்காவோட பாலை தப்பாக பிக் பண்ணி காட்டன் போல் ஆகிட்டாருங்க. அடுத்தடுத்து சுந்தர், சிராஜ்னு மொத்த விக்கெட்ஸையும் அசலங்கா எடுத்துட்டாருங்க. இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பேட்டிங்கை விட அவங்க ஃபீல்டிங்கில் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எக்ஸப்ஷனலாக மேட்சை நம்ம கைவிட்டு போயிடுச்சு. இந்தியா இந்த மேட்சை லூஸ் பண்ணதுக்கான காரணம் அவங்களோட கண்டினியூஸ் பேட்டிங் ஆர்டர் ஷஃப்லிங் தாங்க. இதுக்கு காரணம் கேப்டன் ரோஹித் சர்மாவும் இருக்கலாம், ஆர் த நியூ கோச் கௌதம் கம்பீராவும் இருக்கலாம். இந்த மேட்சை பற்றின உங்கள் வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.